பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உங்களுடைய சந்தேகங்கள், அநேகர் என்கிட்ட கேட்குற கேள்விக்கு உண்டான சந்தேகங்கள், இந்த மாந்திரிக கட்டுகள்னா என்ன, இந்த கட்டுகளை எப்படி உடைக்க முடியும்? ஸோ அதில் ஒரு வழி, கட்டுகளை இந்த மாந்திரிக கட்டுகளை உடைப்பதற்கு நிறைய வழி உண்டு. அதில் ஒரு விசேஷமான வழி தான் துதியினால் அந்த கட்டுகளை உடைக்க முடியும். ஸோ இந்த குறித்து இந்த செய்தியை இன்னைக்கு நம்ம பார்க்கல. உள்ளவங்க என்ற நிறைய பேர் சந்தேகம் கேட்பாங்க, இந்த கட்டுகள்னா என்ன பாஸ்டர்? கட்டுகள் சொல்கிறாங்க, மாந்திரிக கட்டுகள்னா என்ன? இந்த கட்டுகளை எப்படி உடைப்பது? ஏதாவது வசனம் இருக்கா, இல்லை ஏதாவது வழி இருக்கா? நான் என்ன பண்ணணும்? எந்த பாஸ்டரை பார்க்கணும்? நான் எப்படிலாம் ஜெபம் பண்ணணும்? நான் ஈஸியான ஒரு வழியை நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கள் சபைகளை நான் அனுபவித்தது, அநேக தேவ மனிதர்கள் சொன்ன சாட்சிகளும் உங்கள்கிட்ட நான் பகிர விரும்புகிறேன். துதியினால இந்த கட்டுகள் உடையும். தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறன்னு கத்த சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளவாய் நல்லா துதிக்கிறீங்களோ, வாயை திறந்து பாடுகிறீர்களோ, உங்கள் வாயிலிருந்து வருகிற சத்தத்திற்கு சத்ருவானவன் நடுங்குவான். நீங்கள் எந்த பாஸ்டரும் பார்க்க தேவையில்லை, எந்த சர்ச்சைக்கும் இதுக்காக ஸ்பெஷலாக போன அவசியம் இல்லை. நல்லா துதிக்கிற வீட்டில் இந்த கட்டுகள் செயல்பட. சரி, இந்த கட்டுகள்னா என்ன? மாந்திரிகத்தின் ரகசிய தந்திரம், அவனுடைய செயல்பாடுகள் தான் பிசாசுடைய செயல்பாடு சொல்லுவாங்களே. பிசாசு இருக்கும், அவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கட்டி வைப்பான். எப்படின்னா, ஒருத்தருக்கு நல்ல வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும், அந்த வியாபாரம் நடக்கக்கூடாதபடி அவங்க சொந்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாந்திரிகம் பண்ணி வச்சுருவாங்க. வியாபாரங்களை கட்டு போட்ட மாதிரி வியாபாரம் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வியாபாரம் நடக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா பிரியணும்னு சொல்லி கட்டு போடுவாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க. வியாதி வரணும் கட்டு போடுவாங்க. அந்த வியாதி வரணும்னு கட்டு போட்டாங்கன்னா அந்த சரீரத்துக்கு வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். மாந்திரிகம் எங்கள் சபைக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த கட்டுகள்னால. இப்போ சில நேரங்களில் ஒரு மந்திரவாதி வருவான். அவன் எப்படி இந்த கட்டுகளை உடைக்கிறீங்க, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, ஏன்னா யாரோ ஒரு ஃபேமிலிக்கு அவன் மாந்திரிகம் பண்ணி பார்க்க இங்கே சபைக்கு வர அவங்க கட்டுகள் உடையிறது. அப்போது அவன் என்கிட்ட பேசிட்டு இந்த ரகசியம்னா என்ன, அவன் நினச்சிக்கிட்டான் ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு அந்த கட்டுகள் உடையும். ஏன்னா அவன் கட்டுகள் போட்டு தான் அவன் மந்திரம் சொல்லி பண்ணுறான். நான் சொல்கிறேன், அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன், இந்த கட்டுகளை நீ எப்படி போடுற, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சேன். இப்போ மந்திரவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வழிமுறைகள், ரொம்ப விசேஷமான மாந்திரிகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணால் பொம்மையை வச்சு செய்வாங்க. மனித பொம்மை, துணியில், இல்லை உண்மையான ஒரு பொம்மை, மாவில். இன்னும் விசேஷமாக பார்த்தீங்கன்னா செத்த பொணத்தை வச்சு மாந்திரிகம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொம்மையில், அந்த சிலையில் ஊசி மாதிரி ஒரு எலும்போ ஊசியோ இல்லை ஒரு குச்சியோ என்ன பண்ணுவாங்கன்னா, அது தலையில் அப்படி குத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். சிந்தனை கட்டுகள் சொல்லுவாங்க. சிந்தனை ஒரு மனிதனுக்கு சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் அவனை என்ன பண்ணுவாங்க, அவனை தரம் பிரிப்பாங்க. சிந்தனை கட்டிட்டாங்கன்னா அவன் லைஃப் அவ்வளோதான், பைத்தியமாக போயிடுவான். அவனுக்கு பேர் பைத்தியக்காரன்னுவாங்க, இல்லை கோவக்காரன்னுவாங்க, இல்லை டென்ஷன் சொல்லுவாங்க. வாயை கட்டுவாங்க. சில பேர் நம்ம சினிமாலெலாம் நம்ம பார்த்துருப்போம், வாயை கட்டணும். மனைவிக்கு ஜோக்கு சொல்லுவாங்க, காசு இருந்தால் போதும், இல்லை ஏதாவது ஒரு என் மனைவி வாயை கட்டக்கூடாதான்னு. இப்போ வாயை கட்டுறதுனா இதில் மாந்திரிகத்தில் இந்த ஒரு வெளிப்பாடு தான். பேசிகிட்டே இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க, இல்லை சண்டை போடணும், இல்லை வாய் பேசுகிற வார்த்தை, கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவான்னா, கடன் வாங்கினவன் கடன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வாயை கட்டிடுவாங்க. அவன் கிட்ட சண்டையும் போட மாட்டான், இவங்ககிட்ட கடன் கேட்குற அந்த எண்ணமே வராது. அந்த வாய் கட்டு, அந்த வாயில் ஒரு குண்டூசி போட்டுருவாங்க. கண்ணில் போட்டாங்கன்னா கண் பார்வைகள் சரி இருக்காது. இவங்க பார்க்குற இடம், பார்க்குறது எல்லாமே நெகட்டிவாக மாறி நிற்கும். எல்லாமே தோல்வியாக இருக்கும். கண் பார்க்குற இடம், ஒருவேளை கண்ணில் வியாதி வரலாம். அதாவது செய்கிற சூழ்நிலையும் மாறும், வியாதியும் உண்டு பண்ணும். கையில்னா கை வேலை செய்யாது. கைகள் மூலமாக ஏற்பட ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகும். வயிற்றில் கட்டி வைட்டா சாப்பிட மாட்டேங்குது, வயிற்றில் வியாதிகள் உண்டு பண்ணும். நெஞ்சில் கட்டி வச்சுட்டா பாரம், பயம், ஒரு விதமான கவலை இதெல்லாம் வரும். காலில் கட்டி விட்டால் கால் வலி உண்டு பண்ணுறது மட்டும் இல்லை, கால் ஓட்டம் தான் ஒரு மனிதனுக்கு ஓட்டம். அந்த ஓட்டத்தை அப்படி ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இதை பொம்மையிலையும் செய்வாங்க, மனுஷ உடம்புலையும். ரொம்ப சில நேரங்களில் எனக்கு பணத்தை வச்சு செய்கிற சில மந்திரவாதிகளை நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க வாழ்க்கையை அந்த மாந்திரிகட்டை எங்கே போனாலும் உடையாது.
என்ன பண்ணாலும். ஆனால் தேவனோட வார்த்தைக்கு அந்த ஆவிகள் பயப்படும். இது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கு கம்மி பார்த்திங்கன்னா இந்த தகுடில் வச்சு அவங்க பேர் அந்த சக்கரை அவங்கெல்லாம் போட்டு அதை செய்வாங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து தகுடில் இருக்கும், கிறுக்கி இருக்கும். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இதை குறித்து நான் அப்புறம் ஒரு செய்தியை நான் கொடுக்குறேன். ஒரு முட்டையில் செய்வாங்க. முட்டை எதுக்கு முட்டையை யூஸ் பண்ணுவாங்கன்னா, உள்ள ஒரு உயிரினம், பிறக்க போகிற உயிரினம், அந்த ரத்தம் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ அதில் செய்கிற மாந்திரிகம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லெமன் குங்குமத்தோடு சேர்ந்துருப்போம். லெமன் எதற்குன்னா அந்த குங்குமத்தோடு சேர்ந்து ரத்தம் போல் அது மாறும். இதெல்லாம் மந்திரவாதிங்க யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ். அப்புறமேட்டு காடி மண் எடுத்து செய்வாங்க. இதெல்லாம் இப்படி சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பேரை சொல்லிவிட்டு கடலில் தூக்கி போடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கையில் கட்டியிருப்பாங்க. கையில் அவங்களுக்கே தெரியாது கயிறு கட்டியிருப்பாங்க, கழுத்தில் கட்டியிருப்பாங்க. அதில் நிறைய முடிச்சுக்கள் இருக்கும். ஒவ்வொரு முடிச்சுக்களும் அவங்க சொல்லி மாந்திரிக்கு சொல்லி கட்டுவாங்க. அந்த ஒரு கட்டுன்னு போடுறது என்னென்னா, ஒரு 21 மந்திரம், 40 நாள் மந்திரம், 360 நாள் மந்திரம் அப்படின்னு சில நாட்கள் மந்திரம் வந்து அந்த பிசாசுகளுக்கு சொல்லி அந்த மந்திரம் சொல்லி அந்த ஆவியை அந்த சரீரத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. இதுதான் கட்டு. அதுக்கு அவங்களுக்கு வந்து நீ சாப்பாட்டில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபோட்டோ இருந்தால் போதும், முடி இருந்தால் போதும், உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் போதும், உங்கள் பேர், உங்கள் இமெயில் ஐடி இதெல்லாம் இருந்தால் போதும், ஒருத்தர் மாந்திரிகை செய்வான். இதுதான் மாந்திரிக கட்டுக்கிறது. சரி, இதை எப்படி உடைக்கிறது? எங்கேயோ செய்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா கடலில் கரைச்சிட்டாங்கன்னா அந்த மாந்திரிகம், நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மந்திரவாதி கடலில் கரைச்சிட்டாங்கன்னா அந்த கட்டை உடைக்க முடியாது, எடுக்க முடியாது. புதைச்சிருக்காங்கன்னா அந்த மாந்திரிகத்தை புதைச்சிட்டா அதை எடுத்து எரிச்சிட்டா போதுன்னுவாங்க. கடலில் கரைச்சிட்டாங்கன்னா இல்லை காற்றுல கலந்து விட்டாங்கன்னா புகையை மாற்றிட்டாங்கன்னா அது எடுக்க முடியாதுன்னுவாங்க. ஆனால் அதுவும் உடைக்க முடியும். சபைகள் அநேகர் பேர் வருவாங்க. அவங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன், பாஸ்டர் நான் என்னால் இந்த கட்டுகளை போராடி கொண்டே இருக்கிறேன், என்னால் முடியலன்னு. அப்போ தான் சொன்னேன், ஒரு வசனத்தை கொடுத்து துதிங்க. நம்ம வாயை திறந்து நம்மளால் ஜபிக்க முடியாது. எனி டைம் ஆலயத்தில் போய் தான் ஜபிக்கலாம். ஆனால் துதிக்கலாம். ஏன் நம்ம லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள். எனக்கு சபைக்கு வர அநேகிட்ட நான் சொல்கிறேன், துதி உன் கட்டுகள் உடையும். அந்த ரகசியத்தை குறித்து நான் சொல்கிறேன். சங்கீதம் 118 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். பாருங்க, நீதிமான்களின் வீடுகளில் கம்பீர சத்தம், அதுதான் பாடல், துதி. நம்மளை அறியாம நம்ம செய்கிற காரியங்கள். உங்க வீடுகளில் துதிங்க, இரவுல துதிங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு துதிங்க, நல்ல பாடலை பாடுங்க. நல்ல ஹோம் தேட்டர் இருக்கா, தேவையில்லாத பாடல் போடுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நல்ல பாட்டு, நல்ல சவுண்டு. இங்கே இப்போ வர பாடல்களை காட்டிலும் வசனத்தோடு சேர்ந்து அழுகிற பாடல்லாம் அந்த இடத்துல கேட்கக்கூடாது. நல்லா நோட் பண்ணிங்க. ரொம்ப சோகமாக என் இதயம் யாரு, அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஃபீல் பண்ணலாம். ஆனால் கட்டுகளை உடைக்கிற இந்த பாடல்கள் தேவைப்படாது. நான் இன்னைக்கு யார் பாடலையோ ஆசிரியரோ நான் குறை சொல்லலை. பெத்மன் செய்யா பாடல்கள், இப்போ வர பாடலில் கூட சில பாடல்களை துதிக்கும் பொழுது தேவனை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், தேவனை துதிக்கிற மாதிரி. வாருமையா போதகரே, அந்த மாதிரி அவரை நாமத்தை சொல்லி, அவர் நாமம் யெகோவா நாமத்தை சொல்லி, யெகோவா தேவனுக்கு அப்புறம் அன்பு கூறுவேன். அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு தேவன நாமங்கள் உண்டு. அவரை புகழத்தக்கதாக நன்றி சொல்லத்தக்கதான பாடல்களை சூஸ் பண்ண. சோகமான பாடல், அந்த பாடலை கேட்டால் எனக்கு அழுக வரும், அந்த பாடல் பாடுங்க, அது உங்களோட பலன், தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து. ஆனால் கட்டுகள் உடைக்கிறத்தக்கதான பாடல்கள் நிறைய இருக்குது. நிறைய எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா கட்டுகள் உடைப்பதற்காக சில ஆதியிலேருந்து நிறைய ரத்த கோட்டைக்குள்ளேனாவே பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கும். அந்த பாட்டில் வல்லமை இல்லை, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, மியூசிக்கில் வல்லமை இல்லை. ஸோ நல்லா கவனிங்க, வீட்டில் நல்ல பாடலை வைங்க. நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தங்கள் உண்டு. அப்போ உங்கள் வீட்டில் வந்து கம்பீர சத்தங்கள் ஏற்படணும். டிவியில் பாடல்கள் கேளுங்க. உங்கள் வீடுகளில் பாடல் சத்தம் கேட்க ஆரம்பித்தாவே கட்டுகள் முதல்ல எங்கே இருக்குன்னா, ஒருத்தர் வீட்டை கட்டிடுச்சுன்னா போதும், அந்த வீட்டில் ஆசீர்வாதம் போயிடும். முதல் வீட்டிலேருந்து அந்த கட்டை உடைக்கணும், வீட்டில் துதிக்க ஆரம்பிங்க. அடுத்தது சங்கீதம் 149 சொல்லுகிறது, அல்லேலூயா கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவரை துதி விளங்கு. சபைகளுக்கு உள்ள போகிறோம். நம்ம இன்னைக்கு எல்லாம் சர்ச்சைக்கு போகிறோம், நம்ம டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வரணும்னு நான் இதில் பார்க்க. எல்லாம் கைத்தட்டி பாருவாங்க, இந்த மாதிரிலாம் கைத்தட்டி பார்க்கக்கூடாது, டீசெண்டாக போயிட்டு டிசைன் பண்ணுவோம். நம்ம யாருக்கு பார்க்க போகிறோங்க? மனிதனை பார்க்கல, சிவனுள்ள தேவனை நம்ம பார்க்க போகிறோம். அவர் விரும்புகிறாரு, நீ கைத்தட்டி பாடு, என் சமூகத்தில் வந்து என்ன பண்ண, ஆடல் பாடலோடு பாடு. கர்த்தர் பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆம், என் அன்பு பிரியமான ஜனங்கள்,
தேவ சமூகத்தில் போய் நல்லா கைத்தட்டி பாடுறியா உனக்கு ஒரு விடுதலை உண்டு. அதனால சபைகளில் நாங்கள் பாடுங்க, கைத்தட்டுங்க, துதிங்க, நல்லா பாடுங்க. நடனமாடி பாடுறது தேவனுக்கு பிரியம் இருக்காது. ஆனால் உன் ஆவி ஆத்மா ஒடுக்கிற ஒரு காரியம், இந்த மாம்சத்தை எப்படி ஒடுக்க முடியும்? நம்ம செய்த பாவத்தை எப்படி மாம்சத்தை ஒடுக்க முடியும்னா, தேவனுக்கு முன்பாக அந்த கரங்களையும் நின்று முழங்கால் போட்டு நின்று கைகளை தட்டி வாய்களை தர சத்தமாய் பாடுங்களேன். அவர் செய்த நன்மைகளை சொல்லி, நீர் செய்த நன்மைகள் ஒன்றல்ல ஏராளம், ஆனாலும் உம்மை துதிப்பே. அப்போ நம்ம துதிக்க 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 துதிக்க, நம்ம வாயில திறந்து துதிக்க 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 நம்ம கட்டுகள் எல்லாம் தானாக உடையும். புது பாட்டு சபைகளில் பார்த்தீங்கன்னா தான், சபைகள் நம்ம வீட்டில் தெரிஞ்ச பாட்டு பாடுவோம். சபையில் பார்த்தீங்கன்னா புது பாட்டு நிறைய பேருக்கு என்னென்னா, நாங்கள் ஆராதனை வேலையில் பார்த்தீங்கன்னா புது பாட்டில் எடுத்துட்டாவே போதும். சபையில் கொஞ்சம் பேர் தான் பாடுவோம், மீதி பேர் அமைதியாக இருப்பாங்க, தெரியாது, அவங்க ப்ரெசன்ஸ் போன மாதிரி இருக்கும். புது பாடலை பாடி தேவனை ஆராதிக்க பாருங்கள். அது எங்கே ஆரம்பிக்கணும்? சபைகளில் தான். இப்போ சபைகளில் நீ துதிக்க ஆரம்பித்தாதான் வீடுகளில் துதிக்க முடியும். சபைகள்லேயே நீ கைத்தட்ட மாட்டேன், சபைகளில் நின்று ஜெபம் பண்ண மாட்டீங்கன்னா வீட்டில் அங்கே ஜெபம் பண்ண முடியாது. நீங்கள் துதிக்கும் பொழுது அந்த நான் சொன்ன மந்திரவாதி சொல்கிறான், ஒரு வீட்டுக்கு நான் மாந்திரிகத்தை அனுப்புகிறேன், அந்த மாந்திரிக பிசாசு போக மாட்டேன்னு சொல்லுது. என்னன்னு கேட்டால், அவங்க நைட்டெல்லாம் பாடிட்டே இருக்காங்க. அந்த சகோதரிக்கு பின்னாடியே நான் அனுப்பி விடுறேன் அந்த ஆவியை, அந்த சகோதரி பாடிட்டே இருக்காங்க, என்னால் கிட்ட போக முடியலன்னு சொல்லுது. அவங்க பெரிய ஜெபிக்கிற ஆள் கிடையாது, வயசான ஒரு மூதாட்டி. சபைக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது, ஆனால் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு காரணம் என்னென்னா, வாயிலேருந்து வருகிற சத்தம். இன்னொரு வசனம் அழகாய் சொல்லுகிற பாருங்க, சங்கீதம் 69:30 சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அப்போ பாடணும். போகிற வழியில் நான் நிறைய நேரங்களில் வேலைக்கு போகும்போதெல்லாம் எனக்கு பலன் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா, வீட்டில் பாட்டு எனி டைம் ஹோம் டேரத்தில் வந்து ரசிக்கப்பட்ட நாட்களில் பாட்டு போட்டு, பெத்மன் ஐயா பாட போட்டு, அப்புறம் கேஸ் வில்சன் ஐயா இருக்கும், அவர் பாடலை போட்டு டெய்லியும் கேட்டுட்டு, இன்றைக்கி நான் சபையில் பாடுறேன் துதிக்கிறேன்னா அந்த பாடல்கள் தான். அதுக்கப்புறம் இப்போ வர புது பாடல் பாடுறோம், ஆனால் அந்த பாடல்கள் இப்போ நான் அந்த பாடலை நான் வந்து என்ன பண்ணதில்லை, திருப்பி பாடுறதே கிடையாது, நான் கேட்டது. இன்றைக்கி சபைகளை நான் பாடுறேன். இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த சபைகளை நீ கேட்க ஆரம்பி, அந்த சத்தங்கள் எது அதிகமாக போதோ அந்த வீட்டுக்கு எல்லைக்குள்ளே உள்ள வர முடியாது. ஹெட்ஃபோன் போட்டு நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கும் டிராஃபிக்கில். அந்த 1/2 மணி நேரம் பைக்கில் போட்டுக்கிட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். வேலையில் எவ்வளோ பேர் தடைகள் இருந்தாலும் உடையும். அதிகாரிகள்லாம் நமக்கு வசமாய் மாறுவாங்க. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிறைய பேர் எனக்கு விரோதமாக மாந்திரிகை செய்தாலும் சரி, நம்ம உயிரை வந்து பிசாசான நம்மளுக்கு முன்பாக நிறைய வந்து நிற்பான். ஆனால் அவனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா துதிக்கும் பொழுது. இன்னொரு வசனம் சொல்கிறேன் பாருங்க, சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன். சபையில் துதிக்கிறது பாருங்க, மகா சபையில் நீ துதிக்கணும். திரளான ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் எவ்வளோ துதிக்கிறீங்களோ, நீங்கள் நினைக்கிங்க நான் வெட்கப்பட்டு போகிறேன், இல்லை, நீங்கள் துதிச்சு பாருங்க. யாரெல்லாம் தேவனை துதிக்கிறீங்களோ அவங்களுக்கு விரோதமாக எழும்புற கட்டுகள் எல்லாம் உடையும். நல்லா நிறைய பேர் பார்க்கணும், பாட்டு கேட்குறது முக்கியம் இல்லை, நல்ல மியூசிக், பாஸ்டர் அருமையான மியூசிக், அருமையான விஷுவல்ஸ். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு தான் இருக்கும், நல்ல வீடியோ குவாலிட்டி, நல்ல மியூசிக். இங்கே வரிகள் முக்கியம். நீ பாடல் பார்க்கும் பொழுது உனக்குள்ள அபிஷேகம் வேணும். இந்த வொர்ஷிப் டைம்னு இருக்கும், காலை ஒரு 5 நிமிஷம். சில சபைகளை வீடியோவாக பண்ணி போடுவாங்க. நம்ம ஆவடியில் இருக்கிற ஜேக்கப் குஷே ஒரு பாடல் ஒரு 4 வால்யூம் போட்டிருந்தார். அந்த பாடலை போட்டு அது பாடும்பொழுது அந்த பிரசன்னம் நம்மளுக்குள்ள தானாக வரும். அந்த அபிஷேகம் வர 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 அந்த மாந்திரி கட்டு எங்கெங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கோ, அங்கே கட்டப்பட்ட கடலில் இருக்கட்டும், இல்லை எங்கே வேணால் செஞ்சு புதைச்சி வச்சுருக்கட்டும், அந்த கட்டுகளில் தானாக உடைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சபைகளில் துதிக்கும் பொழுது அது தேவனை மகிமைப்படுத்துறது, இன்னொரு ஜனங்களுக்கு முன்பாக தேவனை உயர்த்துறது. அப்போ தேவன் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். நம்மளை சூழ்ந்து ஆவிக்குரிய உலகத்தில் நம்மளை சூழ்ந்து தேவ தூதர்கள் இருப்பாங்க. நீ துதிக்க துதிக்க தேவனோட வல்லமை இங்கே இறங்க ஆரம்பிக்க, இங்கே இருக்க நம்மளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த தூதர்களுக்கு ஒரு பலன் இருக்கும், உனக்காக யுத்தம் பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு வசனத்தை படிக்கிறேன், சங்கீதம் 61:8, இப்படியே தினமும் உன் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படி உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். தினமும் ஒரு பாடலை பாடுங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு பாட்டை பாடுங்க. வேலைக்கு ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் துணி துவைக்கிறீங்களா, துணி துவைச்சிக்கிட்டே ஒரு பாட்டு பாடிட்டே இருங்க. சமையல் ஆக்குறீங்களா, சமையல் ஆக்கிக்கிட்டே
பாடல் வரலையா, ஹெட்ஃபோனில் போட்டு நீங்கள் கேளுங்க, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல். ஹோம் தேட்டர் போடுறீங்கன்னா, ஹோம் தேட்டரில் டிவியில் போடுறீங்கன்னா, சவுண்டாக வைக்கிறீங்கன்னா பாட்டு மாறிட்டே இருக்கும். வீடுகளில் செய்திகளை கேட்குறத காட்டிலும் பாடல்கள் அதிகமாக போடுங்க. கட்டுகள் அதிகமாக இருக்குன்னா துதிக்கிற பாடல் நல்லா சொல்கிறேன். நான் சாதா மியூசிக் பாடினா இந்த பாட்டு போடலாமா, அந்த பாட்டை போடலாமா? பிரசன்னம் உங்களுக்கு பாடலை கேட்கும்பொழுது அபிஷேகம் எங்கே இருக்கிறதோ அந்த பாடல். அதாவது சபைகளில் ஆராதனை வேலையில் பாடுற அந்த வீடியோ கிளிப்பிங்கு, அந்த ஒரு சாங்ஸு தொடர்ந்து ஒரு அந்த அபிஷேகத்தோடு பாடுவாங்க பாஸ்டருங்க. இன்றைக்கி சில பாஸ்டருங்களை பாடுறாங்க. அந்த பாடலை வீட்டில் சத்தமாக வைங்க, கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. குக் பண்ணும் பொழுது, வேலை செய்யும் பொழுது இதை நீங்கள் பாட உங்கள் கட்டுகள்லாம் தானாக உடையும். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டுகள் என்ன, துதியினால் எப்படி கட்டுகள் உடையன்ட்டு, எப்படிப்பட்ட பாடல் கேட்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட்ஸில் என்ன பண்ணுங்கள், போடுங்க. நான் கடைசியாக அவங்களுக்காக ஜெபிக்கிற இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கோம். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, அன்பின் தகப்பனே, இந்த வேலையில் கட்டுகள் உடையும்படியே ஜெபிக்கிறோமப்பா. எசப்பா, நம்முடைய வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இது வல்லமை இறங்கட்டுமப்பா. சத்ருவன் எங்கெங்க கட்டப்பட்டிருக்கோ அந்த கட்டுகள்லாம் உடையட்டுமப்பா. துதிக்கிற கிருபையை கொடுப்பீராக, துதிக்கிற பலனை கொடுப்பீராக, துதிக்கிற வல்லமையை கொடுப்பீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இதை வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை புறப்பட்ட எல்லா சூனிய கட்டுகள் உடையட்டுமப்பா. ரியா காத்தடா அந்த டாக்கலாதடா. ஒரு வல்லமைக்கா நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.